என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 7ஆம் இடத்து குரு பகவான் பலவிதமான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் தருவார்கள். மின்னலே ஏ மின்னலே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே லவ்ஸ் தான். 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது காதல், பிரிந்து போன காதல் எல்லாம் சேருகின்ற வழிகள். 7ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சவர். 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நல்ல பார்ட்னர், நம்மளுடைய பெயினையும் துயரையும் தெரிந்த பார்ட்னர் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் வருகிறது. மகராசிக்காரர்களை இந்த நவம்பர் மாதம் உங்கள் உடலை பார்க்கிறார். உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் என்பது ஏற்படும். புதுசாக லைஃப்பை ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அடிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து வரலாம் சார். ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு டிப்ரெஷன், ஒரு எது மேலே ஒரு பிடிப்பு இல்லாதனால என்னத்த வாழ்க்கை வாழ்ந்து. சனியை குரு பார்க்கும் பொழுது உடல் நிறையா நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கும். இனிமேல் நவம்பர் டிசம்பர்லலாம் ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமேல் பாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த லெவல் நீங்கள் போகிறீங்க. அடுத்த லெவலில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரீங்க. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான மாதம். காரணம் என்னவென்றால் டிசம்பர் மாதத்துக்கு முந்தின மாதம். இது என்ன இப்படி சொல்கிறீங்க? டிசம்பர் மாதம் நாம் இலக்கை அடைய போகிறோம். அதற்கு முன்பு நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ணி என்ன எல்லாம் ரெடி தானே, டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சேல்ஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது இல்லற வாழ்க்கையில் நம்ம ஒரு இந்த ஒய்ஃபுக்கு இவ்வளோ நகை வாங்கணுங்கிற டார்கெட் இருக்கிறவங்களாக இருக்கலாம், கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து சத்தியம் பண்ணவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அப்போது நம்ம இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோமாங்கிற முக்கியமான மாதமாக இந்த மாதம். இது எல்லாத்தையும் தாண்டி அதிச்சார குரு பயிற்சி நடக்கின்ற மாதம், சனி வக்கர நிவர்த்தி அடைந்த மாதம், அப்போது செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற மாதம். இப்படி இந்த மாதத்தின் பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் மாபெரும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிகழ்த்தவிருக்கிறது. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது, யார் யாரெல்லாம் மிகப்பெரிய உயரங்களை தொட போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நவம்பர் மாதம் நடக்கின்ற பலன்கள் என்ன? இந்த நவம்பர் மாதத்திலே மகர ராசிக்காரர்கள் நடக்கின்ற பிரதானமான விஷயமே என்னவென்றால் 3-12 கூடிய குரு பகவான். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்னென்ன பலன்கள் எல்லாம் ஆகும் அப்படின்னா, 7ஆம் இடத்து குரு பகவான் பலவிதமான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் தருவார். மின்னலே ஏ மின்னலே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே லவ்ஸ் தான். 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது காதல், பிரிந்து போன காதல் எல்லாம் சேருகின்ற வழிகள். 7ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும், பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியங்கள் தானே மிச்சம் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய பிரிந்த துணைகள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான துணைகள் எல்லாமா சார் இருக்கிறது ஒரு துணை தான். அந்த துணை பிரிஞ்சதை நினச்சி தான் வருத்தப்படுறேன். ஓகே, அந்த துணையெல்லாம் ஒன்று சேருவதற்கு நல்ல வழிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. காரணம், டைவர்ஸாகி பிரிஞ்சு போனவங்க கூட ஒன்று சேருவதற்கான வழிகள் எல்லாம் இந்த 7ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு தருகிறார். ஒரு உச்சம் பெற்ற குரு பகவான் பலவிதமான நன்மைகளையும் தருகிறார். 7ஆம் இடம் என்பது ஃபாரின் போகிற இடம். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்கான இடம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப், புதிய பார்ட்னர் சார், அந்த கம்பெனி தொடக்கும் போது நல்லா தான் சார் திறந்தோம், 2 பேருமா சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். இதெல்லாம் ஈஸிலி கெட்டபிள், சீரியஸாக அட்வான்ஸை கொடுத்துருந்தார், அது அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். பொருட்கள் வாங்கி போட்டிருக்காரு, இந்த பொருட்களை திருப்பி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சேஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கிறதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டாரு. அது நான் சேஃபாக இல்லாத விஷயங்கள், தோசை மாவு, அப்புறம் பொருள், அந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸு, இதெல்லாம் என்ன இன்வெஸ்ட் பண்ண வச்சிட்டார். இவெல்லாம் ஒரு பார்ட்னரா சார் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நல்ல பார்ட்னர், நம்மளுடைய பெயினையும் துயரையும் தெரிந்த பார்ட்னர் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் வருகிறது. அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற ஒரு நல்ல பலன், 7ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக மகர ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 11ஆம் இடம் என்பது உங்களுடைய என்ன சொல்கிறது, பாதகாதிபதி செவ்வாயுடைய வீடு. அந்த பாதகாதிபதி செவ்வாய் வீட்டை இவர் பார்க்கும்போது, குரு பகவான் பார்க்கும்போது அந்த பாதகத்தை அவர் சரி செய்து விடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிறது. பாதகம்னா என்ன, இந்த செவ்வாய் இருந்திருந்து உங்களுக்கு வெறும் வேதனையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்க போகிறார். அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அம்சமாக அவர் பண்ணுகிறார். 11ஆம் இடத்தை பார்க்கிறார்.
அதே மாதிரி செவ்வாய் அடுத்து குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை, அதாவது வந்து மீனத்தை, உடம்பை பார்க்குறார். முதல்ல உங்களை பார்க்குறார். அதுதான் பெரிய விஷயம். மகர ராசிக்காரர்களை இந்த நவம்பர் மாதம் உங்கள் உடலை பார்க்கிறார். உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகும். புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் என்பது ஏற்படும். புதுசாக லைஃப்பை ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அடிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து விளாட்லாம் சார். ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் கணக்கு தப்பாக சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, ஒத்துக்க முடியாது, எல்லா கணக்கையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து விளையாடக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். அடுத்ததாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். சனி வக்கரம் பெற்று அமர்ந்திருந்தார். இது ஒரு பெரிய மென்டல் டிஸ்ட்ராக்ஷனாகவே இருந்தது மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த செப்டம்பர் அக்டோபர்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன். ஒரே வெறுப்பாக இருக்குது சார், வேலை செய்யவே பிடிக்கல, என்ன காரணம்னே தெரில, கடுப்பாக இருக்குது என்று சில நாட்களில் பார்த்திங்கன்னா நண்பர்களே ஏன்னே தெரியாது நமக்கு வெறுப்பாகவே இருக்கும். കാരണം மூளை ஸ்ட்ரக் ஆகிடுது. ஜங்க் ஃபைல்ஸ், நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய திங்க் பண்ணு. அப்படிலாம் நான் யோசிக்க வாய்ப்பில்லையே அப்படின்னா யோசிக்காமல் இருந்தால் கூட ஜங்க் ஃபைல் வரும். அப்போது ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு டிப்ரெஷன், ஒரு எது மேலே ஒரு பிடிப்பு இல்லாத நிலை, என்னத்தான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, அது மாதிரி அந்த நிலையெல்லாம் மாறி டெய்லி வேலை செய்யணும், இறங்கணும், அடிக்கணும், தட்டணும், தூக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த லெவல் போகணும் போன்ற எண்ணங்கள் வரும். நண்பர்களே, உடலை பழக்குங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ண உடலம் பழக்குங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இலக்கை நோக்கிய முன்னேற்றம் என்பது எளிதில் லகுவாகும். ஈஸியாக ஒரு படி நோக்கி முன்னேற போவீங்க. இதெல்லாம் ராசிநாதன் உங்களுக்கு ஒரு பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ராசிநாதன் இவரை வந்து சனியை வந்து குரு பார்க்கும் பொழுது உடல் வந்து நிறையா நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கும். இனிமேல் நவம்பர் டிசம்பர்லலாம் ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமேல் பாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த லெவல் நீங்கள் போகிறீங்க. அடுத்த லெவலில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரீங்க. ஸோ அடுத்ததாக 2ஆம் இடத்து ராகு இப்போ தான் குபேர சம்பத்துக்களை கொண்டு வர தரப்போகிறார். இந்த 2ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறாருன்னா இருக்கின்ற குபேர சம்பத்துகள் எல்லாத்தையும் தரார். என்னென்ன குபேர சம்பத்து? குபேர சம்பத்துனா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து திடீர்னு பல்க் மணி வருவதற்கான வழிகள். தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் சார், ஒரு லேண்ட் ஒருத்தர் போதா 4 கோடி போதான், சும்மா கை மாற்றி கொடுத்தான். தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொன்னேன், 2 பேரும் பார்த்தா ராசி ஆகிட்டாங்க, வாங்கிட்டாங்க, எனக்கு கமிஷன் மட்டுமே 40 லட்ச ரூபா கிடச்சிது சார், அவ்வளோதான், செட்டில் ஆகிட்டீங்க, முடிஞ்சு வச்சு வீட்டு கடனை ஃபுல்லாக அடைச்சாச்சு. நண்பர்களே, வாழ்க்கை எப்பொழுது எந்த ரகசியத்தை யாருக்கு பூட்டி வைத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு நல்ல நேரம் வரும், லைஃபே மாறிடும். அந்த நேரம் வந்தாச்சு. அங்கே மகர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. பொதுவாகவே நண்பர்களே, இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிசார பயிற்சி மட்டும்தான். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால், குறிஞ்சிப்பூவை போல 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரியமுடையது. இப்போ உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை. இப்போ 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த இடத்துல 3 கிரகங்கள் இருக்காங்க. யார்? விருச்சிகத்தினுடைய ராசிநாதன் யார்? செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அதை குரு பகவான் பார்த்துடுறார். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு 3 காயின். அப்போது இந்த 3 பேருடைய பலன்களும் கிடைக்க போகிறது. அடுத்து மகரத்தை பார்க்கிறார், அடுத்து மீனத்தை பார்க்கிறார். இங்கே தான் ஹைலைட்டு. மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது மீனத்தில் யார் இருக்கான்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு, வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு. அவரை வக்கர நிவர்த்தி பெற்று விட்டுறார். இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாற்றுறாரு. இம்சை பண்ணுறதுக்காக வந்த சனி இப்போது இன்பங்களை தரும் சனியாக மாறிட்டார். ஸோ இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது. இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், புத பகவானுடைய பயிற்சியும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். புதன் சுக்கரனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. 3, 6 கூடவும் 7ஆம் வீட்டில் இருக்கிறான். அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து உடல்நலம் சரியாக போகிறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும். நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த மாதம் தான் வரப்போகுது. புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாதம் தான் தொடக்க போகிறீங்க. போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் தான் அடைக்க போகிறீங்க. அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர்
பலன்கள் எது? குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் ப்ளஸ் 3 கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள். இந்த மாதம் யாருக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்திக்கு பிரீத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க. இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க தான் பொழிச்சலூருக்கு போங்க, குச்சனூர் போங்க. இங்கெல்லாம் சொல்ல இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர், குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது. சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில். அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலேயே இருக்குது திருவலியதாயம்னு பேர். பாடியில் இருக்கிற கோயில், பாடி சிவன் கோயில் திருவலியதாயம் அப்படின்னு பேர். இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம். ஆக இதை 2 மட்டும் பண்ணுங்கள். இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பலன்களை கொண்டு வருது. என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும். வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான். ஒரு முடிவெடுங்க, நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.